श्रीमाद्रे नमः शवारूढां महाभीमां घोरदंष्ट्रां प्रसन्मुखीं चतुर्भुजां खड्गमुण्डवराभयकरां शिवां मुण्डमालाधरां देवीं लल्लजिह्वां तिकम्पराम् एवं शंसिन्तयेत् काळीं स्मशानालयवासिनीं श्रीमाद्रे नमः வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் மெயின் ரோட்ல ரத்தினமங்கலம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நம்ம ஆலயம் எழுந்தள்ளி இருக்கு. சக்கரகாளி அம்மன் பவதாரணி ஆலயம் அப்படின்னு ஒரு பேரு. நேர் குபேரன் கோவிலுக்கு பேக் சைட்ல நம்ம ஆலயம் இருக்கு. நம்ம ஆலயம் வந்து 2005 மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2019 2வது கும்பாபிஷேகம் நடந்தது. நம்ம அம்பாள் இங்க வந்து 20 வருஷம் ஆயிடுத்து. நம்ம அம்பாளுக்கு 2 கும்பாபிஷேகம் இங்க நடந்திருக்கு. காளி மாமா அவர் தான் வந்து இந்த கோவிலை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். திருவக்கர வக்கரகாளியோட உபாசகர் தான் காளி மாமா. அந்த மாமா வந்து அம்பாலோட ரொம்ப ஐக்கியமாகி அம்பாலோட ஆசீர்வாதத்தால இந்த இடத்த அம்பாள் வாங்கி கொடுத்து இந்த இடத்த வந்து அம்பாளுக்கு ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. அம்பாள் இங்க வந்து 20 வருஷங்கள் ஆயிடுத்து. 2 கும்பாபிஷேகம் அம்பாள் இங்க சிறப்பாக நடந்திருக்கு. நம்ம ஆலயத்துல வந்து அஷ்டமி ரொம்ப பிரதானமா பண்ணிட்டு இருக்கா. வளர்பிற தேய்பிற 2 அஷ்டமியுமே இங்க உண்டு. வளர்பிறை வந்து எப்படி வளருதோ அதே மாதிரி அந்த நாட்களை நம்ம அம்பாளை தரிசிக்கும் பொழுதோ அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுதோ அம்பாள் நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சி தரா. தேய்பிறை எப்படி தேய்ஞ்சுன்னு இருக்கோ அதே மாதிரி அந்த நாட்களை நம்ம அம்பாள் தரிசிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடம் அனைத்தையும் அம்பாள் தேய்ச்சி கொடுத்து நமக்கு என்னைக்கும் அம்பாள் வெற்றியவே கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஆலயத்துல அம்பாள் வந்து ரொம்ப சாநித்தியமா இருக்கா. இங்க வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா அஷ்டமி தான். அஷ்டமி அன்னைக்கு 11:30 மணிக்கு அம்பாளுக்கு ஆரம்பிப்பா. அம்பாளுக்கு வந்து தீபாராதனை, தேர் புறப்பாடு, விசேஷமா ஜோதின்னு சொல்லி ஜோதி பூஜை பண்ணுவா. அப்புறம் அந்த ஜோதி எடுத்து அம்பாளுக்கு மகா தீபாராதனையை காட்டுவா. அது முடிஞ்சு அம்பாளுக்கு மகா தீபான் ஆகும். சாயரச்ச 4 மணிக்கு மேல அம்பாளுக்கு நவாவரண பூஜை, காளி ஹோமம். இது எவ்ரி அஷ்டமிக்கு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு அஷ்டமி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பூஜையை வந்து நீங்க வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவரும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அம்பாள் தரிசிக்கிற பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம அம்பாள் ரொம்ப சாநித்தியமா இருக்கா. வேண்டிய வரத்தை வேண்டியபடி அள்ளி தரக்கூடிய வர அம்பாள் நமக்கு இங்க சேவை சாதிக்கிறா. மிக விசேஷமா சொல்லணும் அப்படின்னா அம்பாள் எல்லாத்துக்கும் குழந்தை பக்கத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி வந்து நோய் நொடி இல்லாம அம்பாள் எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கா. இங்க வரவாளுக்கு வந்து அம்பாள் பூரணமா அனுகிரகம் பண்றா. சப்த மாதாக்களோட அம்பாள் இங்க எழுந்தள்ளி இருக்கா. 7 கன்னிகளும் பெரிய விக்கிரகமா நம்ம ஆழத்துல இருந்து சப்தமாதா படைய சூழ் அம்பாள் இங்க எழுத்தள்ளி இருக்கா. அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள். எல்லாரும் வந்து ஸ்ரீவித்யா முறைப்படி அம்பாளுக்கு இங்க நவவர்ண பூஜை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அனைவரும் அவசியம் வந்து ஒவ்வொரு நாளும் அம்பாளை தரிசனம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும் வேண்டிக்கிறேன். சுகினா பவந்து. सरजनयने करोजहस्ते सकलदुर्जां दत्तमाल्यशोभे भगवति हरिवल्लभ ओम हिरण्यप्राकाराय नमः ओम समुद्रतनयाय नमः ओम जयाय नमः ओम मंगलादेवी नमः ओम विष्णुभक्तस्तवचिताय नमः ओम विष्णुभक्तिनी नमः ओम देवी नमः ओम सर्वोपद्रववारिणी नमः ओम नवदुर्गाय नमः महाकाली नमः ब्रह्मविष्णु शिवात्मिकाय नमः त्रिकालज्ञान संपन्नाय नमः भुवनेश्वर्यै नमः महाकाली नमः चक्रकाली नमः भवदारण्ये नमः नारायण पुष्पं संपूर्णं समर्पयामि. போட்டோ எடுக்கிறீங்க மூலஸ்தானம் எடுக்க கூடாது. இந்த கோயில் சோளத்தை மறைக்காம
ஓம் காளி ஜெய் ஜெய் காளி சக்கர காளி பவதாரணி மாதா கி ஜெய். நான் சந்திரா ஜோஷி. என் குருநாதர் எப்போதுமே தெரியும், 30 வருஷமாக தெரியும். அவங்க வீட்டில் ஒருத்தியாகவே நான் இருந்துட்டு வந்தேன். இப்போவும் அவர் என் கூடவே இருக்கார். நான் எங்கே போனாலும் அவர் எனக்கு மனசோடு வருவார். அதே மாதிரி ஒவ்வொரு டைமையும் காளி வந்து எனக்கு அப்பப்போ ஹிண்ட்டு கொடுப்பா. அவரும் ஹிண்ட் கொடுப்பாரு, இது செய் இது செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு ட்ரிப் வந்து எங்கள் வீட்டை அவர் வெளியூருக்கு வந்தார். அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. காலையில் எழுந்து பார்க்க பெரிய காளி வந்து காளி முகம் தெரியல, அப்படின்னா சூளத்தை வச்சுட்டு கையில் வச்சுட்டு வந்து நிற்கிறா. சரி, என்ன சூளத்தை வந்து நிற்கிறான்னு பார்த்து பாதம் வந்து தெரியறது. அவரும் நிற்கிறாரு. அதே மாதிரி எழுந்து போய் பார்க்குறேன், வெளியே பக்கத்து வீடு யாரும் போயிருக்காங்க. அப்போ நான் அங்கே அவர் ஊரில் வேற இல்லை, எனக்கு அவர் ஆடிட்டில் இருந்தார். அந்த மாதிரி காளி வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்கா. அந்த காளி இன்னைக்கு வரையும் இல்லை, எப்போதுமே காப்பாற்றிகிட்டே இருக்கா. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தியாகவே இருக்கேன். அவங்க குருநாதர் ஒய்ஃபு எல்லாருமே என்னோட சேர்ந்தவங்க தான். எங்கே போனாலும் அவர் காளி என் மனசுலேயே இருக்கா. நான் எல்லாரையும் பார்க்கும்போது தான் காளியாகவே, அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி காளியாகவே பார்க்குறேன், ஒவ்வொருத்தையும் காளியாகவே பார்க்குறேன். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காளி ஜெய் ஜெய் காளி.